ஈரல் நோய்க்கு ஒரு சிறந்த கீரை எதுன்னு தெரியுமா? அது நம்ம பொன்னாங்கண்ணி கீரை தான். பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். இது உடல் அழகை கொடுக்கும், உடலுக்கு ஒரு பொன்னிறத்தை கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீண்ட ஆயுளை கொடுக்கும். எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் அந்த வியாதியை நீக்கி உடலை வன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண் நோய்களுக்கும் பித்தம் சம்பந்தமான நோய்கள், அதாவது பாடி ஹீட் அதிகமாக இருக்குது, அனல் அதிகமாக இருக்கிற நோய்களுக்கும் நல்லது. வாயு அதிகமாக இருக்கிற நோய்களுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது. பொன்னாங்கண்ணி கீரையோட பொட்டானிக்கல் நேம் ஆல்டர்னாந்த்ரா சிசிலிஸ். அறிவியல் ஆராய்ச்சிப்படி இதில் என்னென்ன மினரல்ஸ் இருக்குது அப்படின்னா கால்சியம், ஃபாஸ்பரஸ், மெக்னீஷியம், அயன், ஜிங்க், குரோமியம், ஸ்ட்ரோனியம் அப்படின்ற மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த குரோமியம், ஸ்ட்ரோனியம், கால்சியம் இது எல்லாமே வந்து ஒரு உறுதியான எலும்பு உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு மினரல்ஸாக இருக்கப்படுது. மினரல்ஸ் வந்து கால்சியம் மட்டும்தான் வந்து போனுக்கு தேவை அப்படின்னு இல்லைங்க. கால்சியம், ஃபாஸ்பரஸ், ஸ்ட்ரோனியம் இந்த மாதிரி எல்லா மினரல்ஸுமே தேவை. குரோமியம் சத்து இருக்கிறதுனால இன்சுலினோட செயல்பாடு திறம்பட செய்ய வைக்கும். அதனால் பிளட் சுகர் லெவல் கம்மியாகும். பொன்னாங்கண்ணி கீரையை பற்றி அறிவியல் ஆராய்ச்சிகள் பல நடத்தியிருக்காங்க. இதில் வந்து இந்த கீரைக்கு ஒரு சிறந்த கிருமி நாச செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பூஞ்சைகளை எதிர்த்து போராடுற தன்மையும் இருக்குது. ஸ்டீராய்ட்ஸும் ட்ரைடர்பினாய்ட்ஸும் இருக்கிறதுனால அனர்ஜெசிக் ஆக்டிவிட்டி, அதாவது வலிகளை குறைக்கும் தன்மை இதுக்கு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்கள வந்து மீட்டு எடுக்கக்கூடிய தேவையான அல்கலாய்ட் சத்துக்களும் இதில் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சப்போனின் வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடியது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் நல்லா செயல்படுறதுக்கான குளுக்கோசைட்ஸும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் இருக்கிறதுனால தான் இந்த கீரையில் வந்து எந்த நோயில் இருந்தாலும் அந்த நோயை நீக்கி வன்மை தரக்கூடிய கீரைகளில் சிறந்ததுன்னு சொல்லி சித்தர்களோட பாட்டிலையும் சொல்லியிருக்காங்க. இந்த கீரையை எப்படி எடுத்துக்கலான்னா கொஞ்சம் நெய் போட்டு மிளகு, உப்பு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுகர் பேஷண்ட்டோ, ப்ரெஷரோ, ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்களோ, சின்ன வயசுலேருந்து பெரியவங்களோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு நோயிலேருந்து மீண்டு வர ஸ்டேஜ்லேயும் சரி, வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுக்கும்போது இதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு நல்லா கிடைக்குங்க. தேங்க்யூ.